Hello everyone, welcome back to our channel SSJS Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சவுதி பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம பார்பிக்யூ போகலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிட்டோம். நம்ம பார்பிக்யூ போகிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, பட் இந்த கங்கை வந்து பற்ற வைக்கிறது தான் ரொம்ப பெரிய ஒர்க்காக இருக்கும். பிகாஸ் அது பற்றிக்கிச்சுனால நம்ம சீக்கிரம் போட்டுருவோம் இல்லையா, ஆனால் அதுதான் ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கங்கும் நல்லா ஃபயர் ஆகிடுச்சு, அதனால நாங்கள் வந்து பார்பிக்யூ போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ரெசிபி, இந்த சிக்கன் பார்பிக்யூ மசாலா ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் அன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி நாங்கள் பார்பிக்யூ பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் குபூஸு, ஜூஸு, மயனீஸு இதெல்லாம் நாங்கள் வந்து முன்னாடியே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிகாஸ் இங்கே கிடைக்குமா கிடைக்காதான்னு வேறு தெரில இல்லையா. ஸோ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அல் கரான்ற ஒரு மவுண்டெயின் இருக்குது. ஜுபைலேருந்து அல் கராக் மவுண்டெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு நாங்கள் போகிறதுக்கு. இத்தனைக்குமே நாங்கள் 1:30 2 o'clock அந்த மாதிரிலாம் கிளம்புனோம். பட் இங்கே வந்து நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 5:30 6 மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் வெளியில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கினோம். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரியால்ஸ், சவுதி ரியால்ஸ். ஸோ 50 சவுதி ரியால்ஸ் தான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ். என்ட்ரன்ஸ் நாங்கள் டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மியூசியம் மாதிரி இருக்கும். அதில் அங்கே ஸ்கிரிப்சர்ஸு, கொஞ்சம் ஸ்டாச்சூஸு, அவங்க வாழ்ந்த இடம், அந்த இடத்த பற்றினா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மியூசியத்தெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தாலே நம்மளுக்கு அந்த மவுண்டெயின், அதாவது அந்த கேவ்குள்ளே போகிற வழி வந்துடும். ஸோ இதிலேருந்து தான் நம்ம வந்து கேவ்குள்ளே போக முடியும். இந்த மாதிரி போகும்போது லைட்ஸ்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போனது ஈத் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மவுண்டெயின்குள்ளே நாங்கள் போக போக அவ்வளோ நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை அந்த மாதிரி இருக்கும். அப்போ கல்ஃப் கண்ட்ரியில் எவ்வளோ வெயிலாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். பட் நாங்கள் அந்த குகைக்குள்ளே உள்ளக்கு போகும்போது அவ்வளோ கூலிங்காக இருந்தது. சூடே தெரில. இத்தனைக்கும் அங்கே ஃபேன் இல்லை, ஏசி இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு ஓப்பன் பிளேஸ் தான். பட் இருந்தாலும் நாங்கள் அந்த கேவ்குள்ளே போகும்போது அவ்வளோ ஜிலுன்னு இருந்தது. அது எனக்கு தெரியல யாரெல்லாம் இந்த இடத்துக்கு போயில ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு. பட் நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன்.
ரொம்பவே சூப்பராக இருந்தது இது உள்ளே நடந்து போகும்போது. அதே மாதிரி இந்த கேக்குள்ளே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் காப்பி வேணும்னாலுமே அங்கே வந்து அதை பண்ணி தராங்க. ஸோ நாங்களும் 1 காப்பி வாங்கிக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப தூரம் உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு. பட் எங்களால் போக முடியல. ஸோ நாங்கள் பாதி தூரத்துலேருந்து திரும்பி வந்துட்டோம் வெளியே. ஸோ நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட ஃபுல் வியூ, அந்த மவுண்டனோட ஃபுல் வியூ தெரியும். அதே மாதிரி ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் இருக்கும், நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்த நாங்கள் முடிச்சுட்டு ரொம்ப பசிச்சுன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா அரேபியன் ஃபுட், அரேபியன் குசைன். ஹோட்டலில் ஸ்பெஷாலிட்டி வந்து மித்த ஹோட்டலில் சேர் டேபிள் மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ரூமாக அதில் வந்து நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மாதிரியான ஒரு ஹோட்டல், ஒரு அரபிக் அத்தென்டிக் ஹோட்டல். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். ஸோ நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த கிச்சன்லேருந்து நம்மளுக்கு வந்து நம்ம ரூம்க்கே வந்து எடுத்து வந்து கொடுத்துடுவாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நம்மளோட சவுதி வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இதே மாதிரி இன்னும் நிறையா வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.